தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள பெற்றவர். புனித மரியாயே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறைமக்களே, மரியமாதா என்னும் இந்த தொலைக்காட்சியின் அன்பு வாழ்த்துக்கள். தாய் மரியாளின் அற்புத மாதத்தை நிறைவு செய்யும் இவ்வேளையில் இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாளுடைய பல்வேறு அருள்வரங்களையும் அன்னையினுடைய காட்சியையும் நிறைவாக நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த நிறைவு நாளில் நாம் சிந்தித்தவை எல்லாமே கடலின் ஒரு துளி போல் தோன்றுகிறது. தாய் மரியாளுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்னும் இன்னும் இந்த உலகத்தில் நிறைய கேட்கலாம். தமிழ்நாட்டை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட எத்தனை எத்தனை காட்சிகள்! ஆரோக்கிய அன்னை என்றும், மின்னல் மாதா என்றும், திருக்கல்யாண மாதா என்றும், உபகார மாதா என்றும், அலங்கார மாதா எனவும் எத்தனை எத்தனை பெயர்களாலோ தாய் மரியாள் புகழப்படுகிறார்கள். இந்த புகழெல்லாம் நினைத்து பார்க்கிற வேளையில் அன்னை மரியாளை இந்த உலகம் ஒருவேளை பாடி முடியாத கீதம் என சொல்லுவதற்கு தோன்றுகிறது. அன்னை மரியாளுடைய அரும் செயல்கள் இந்த உலகத்தில் நிரம்ப இருக்கிறது. அவையெல்லாம் இந்த ஒரே மாதத்திற்குள் சிந்தித்துவிட முடியாது. ஆயினும் இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாளின் அற்புதமான காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். தாய் மரியாளுடைய புகழை இந்த மாதத்தில் நாம் சிந்திக்கிற வேளையில் பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளோடு நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கோடி, அவளோடு நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கோடி, ஆனந்த மிகுந்த பல கீதங்களை பாடிடுவோம். தேவதாயின் மாதம் இது வல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. தேவ அன்னையின் மாதம் இது வல்லவோ என்ற அந்த அற்புத வரிகளினுடைய நிறைவாக இன்று நாம் சிந்திக்கிற அன்னையின் பெயர் செஸ்டோகோவா அன்னை. இந்த பெயர் ஒருவேளை வித்தியாசமாக தோன்றலாம். போலந்து நாட்டின் ராணி என இந்த அன்னை அழைக்கப்படுகிறார். பிளாக் மடோனா என்று, கருப்பு தாய் என இந்த தாய் உலகத்தின் கோடிக்கணக்கான மக்களால் புகழ் பெறுகிற அன்னையாக இந்த அன்னை காட்சி கொடுக்கிறார்கள். செஸ்டோஸ்கோவா அன்னை பற்றிய இந்த சிந்தனையை நாம் சிந்திக்கிற வேளையில் இந்த அன்னையினுடைய படம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இயேசுவும் அன்னை மரியாளும் கருப்பு நிறத்தில் காட்சியில் தோன்றுவதாக இருக்கும். இந்த அன்னை தன்னுடைய வலக்கையால் தன் மகனை சுட்டி காட்ட குழந்தை இயேசு உலகத்தை ஆசி அளிக்கிற காட்சியும், ஒரு கையில் ஒரு நூலை பிடித்திருப்பதை போலவும் இந்த காட்சி அமைப்பு இருக்கும். அன்னை மரியாளுடைய முகத்தில் ஆழமான 2 காயங்கள் இருக்கும். இந்த 2 காயங்கள் 1430 ஆண்டுகளில் ஏற்பட்டது எனவும், கொள்ளையர்களால் இந்த போலந்து நாட்டினுடைய இந்த செஸ்டோஸ்கோவா நகரில் இருக்கிற யாஸ்னா கோரா என்ற இடத்தில் உள்ள இந்த அன்னையினுடைய ஆலயத்தை சூறையாடிய வேளையில் தங்களுடைய கையில் இருந்த வாளால் இந்த அன்னையின் முகத்தை அறுத்திருக்கிறார்கள். இந்த அன்னையினுடைய முகத்திலிருந்து இரத்தம் வழிந்ததாகவும், அன்றிலிருந்து இன்று வரை
இந்த காயங்கள் அகற்றப்படாத ஒன்றாகவும், அதே காயத்தோடு இந்த அன்னை காட்சி தருவதாகவும், வாழ்க்கையில் மனிதர்கள் எல்லாம் நிலை குலைகிற வேளையில் இந்த அன்னையினுடைய அருளால் நிறைக்கப்படுவதாகவும், போலந்து நாட்டினுடைய ராணி என்று இந்த அன்னை புகழ் வாய்ந்த ஒரு அன்னையாக பார்க்கப்படுகிறார். ஸ்வீடன் படையெடுப்பின் பொழுதும் போலந்து நாட்டில் இந்த அன்னையால் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் என 1600ஆம் ஆண்டுகளிலேயே அதனுடைய சாட்சிகளை முன்வைத்திருக்கிறார்கள். இன்னும் நாம் சிந்திக்க வேண்டிய அழகான ஒரு சிந்தனை, இந்த செஸ்டோஸ்கோவா அன்னை எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த உருவாக்கியவர் புனித லூக்கா எனவும், இந்த அன்னையை உருவாக்குவதற்காக சீத்தூர் மரங்களால் அவர் உருவாக்கி இருப்பதும், இந்த மரத்தினுடைய தன்மையை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாசரேத்திலே அன்னை மரியாள் சூசையப்பர் இயேசு வாழ்ந்த இல்லத்தினுடைய மரங்களால் உருவாக்கப்பட்டது எனவும் சொல்லப்படுகிறது. இந்த அற்புதமான உருவத்தில் அந்த காயங்கள் ஆறாத அன்னையினுடைய காட்சியில் நாம் சிந்திப்பதெல்லாம் 1683ஆம் ஆண்டின் ஒரு உன்னத காட்சியை. இந்த உன்னத காட்சிதான் இந்த உலகத்தில் இன்னும் இந்த செஸ்டோஸ்கோவா அன்னையின் பாதத்திலே எல்லோரையும் அழைத்து சென்றது. அந்த அன்னையினுடைய வரலாறுகளை சிந்திக்கிற வேளையில் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக அது தன்னகத்தை இழுக்கின்றது. அல்லும் பகலும் அம்மா அம்மா என்று கண்ணீர் வடிப்பவர் பல கோடி. அல்லும் பகலும் அம்மா அம்மா என்று கண்ணீர் வடிப்பவர் பல கோடி. உள்ளம் புறமும் உனதருள் ஒன்றையே தேடி வந்தோம் உந்தன் புகழ் பாடி. உள்ளம் புறமும் உனதருள் ஒன்றையே தேடி வந்தோம் உந்தன் புகழ் பாடி. அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய், ஆரோக்கிய மாதாவே அருள் புரிவாய். 1683ஆம் ஆண்டின் இந்த உயர்ந்த காட்சி என்ன என்பதும் இதனுடைய பொருள் என்ன என்பதும் நாம் சிந்திக்கிற வேளையில் வியன்னா போரை மட்டும் உங்கள் காட்சிக்கு கொண்டு வருகிறேன். ஆஸ்திரியா நாட்டினுடைய வியன்னா நகரை இஸ்லாமிய படை சூழ்ந்து நிற்கிறது. வாழ்வு இழந்திருக்கிற மக்கள் 1,70,000 அல்லது 1,50,000 முதல் 1,70,000 வரையிலான படை வீரர்கள் ஒரு சிறு நகரை சூழ்ந்து சூறையாடுகிறார்கள். தொடர் துன்பத்தால் அவதிப்படுகிறார்கள் வியன்னா மக்கள். இந்த நேரத்தில் தான் திருத்தந்தை 11ஆம் இன்னோசென்ட் அவர் இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக போலந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த நாடுகளுடைய படைகளை நாடி நிற்கிறார். இந்த படைகளை எல்லாம் வழி நடத்திய படை தலைவன் யார் என்று சொன்னால் அவர்தான் ஜான் 2ஆம் சொபேஸ்கி என்பவர். ஜான் 2ஆம் சொபேஸ்கி எந்த நாட்டை சார்ந்தவர் என்று சொன்னால் அவர் போலந்து நாட்டை சார்ந்தவர். போலந்து நாட்டை சார்ந்தவர் இந்த படை வீரர்களை வழிநடத்த முன் வருகிறார். இந்த படையில் இருப்பது மொத்தம் 40,000 பேர். எதிர்த்து நிற்கின்றவர்கள் 1,50,000 முதல் 70,000 வரை என கணக்கிடப்படுகிறது. இந்த பெரும் படையை இந்த சிறு படை எப்படி வெல்ல முடியும்? இந்த நேரத்தில் தான் ஜான் 2ஆம் சொபேஸ்கி 1683ஆம் ஆண்டில் தன் படை வீரர்கள் அனைவரையும் ஒருங்கி அழைக்கிறார். நான் உங்களில் ஒருக்கும் அற்புத தாயான இந்த எங்கள் நாட்டினுடைய செஸ்டோஸ்கோவா அன்னையை பற்றி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று, இந்த அன்னையின் பாதத்தில் எவர் நாடி வந்தாலும் அவர் துன்பத்திலிருந்து விடுவிக்கப்படுவார் என சொல்லி இந்த அன்னையின் பாதத்தில் சொபேஸ்கி தன்னுடைய வீரர்களை அழைத்து வருகிறார். போருக்கு அந்த நாள் காலையில் திருப்பலியில் பங்கெடுக்கிறார்கள். அது முடிந்தவுடன் தன் படை வீரர்களும் சொல்கிறார், எல்லோரும் ஜெபமாலை சொல்லுங்கள். தனியாகவோ குழுவாகவோ இந்த நாள் முழுவதும் நாம் ஜெபமாலை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் ஜெபமாலை சொல்லிவிட்டு ஒரு ஜெபமாலை பேரணியாக இவர்கள் புறப்படுகிறார்கள். அண்மையில் எல்லோராலும் பார்க்கப்பட்ட அந்த கேரளாவின் தலைச்சிறந்த ஜெபமாலை பவனி
இந்த உலகத்தை ஒருவேளை அப்படி சிந்திக்க வைத்ததை அதே போன்று ஒரு சிறப்பான ஜெபமாலை பவனியை இந்த மக்கள் முன்னெடுத்தார்கள். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோ. மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். 1683 செப்டம்பர் 12ஆம் நாள்தான் அந்த போரின் காட்சி நடந்தது. செப்டம்பர் 12 என்று சொன்னாலே அன்னையின் திருப்பெயரின் திருவிழா அது. அந்த நாளில் இந்த சிறு படையினர் வெற்றி பெறுகிறார்கள். செஸ்டோஸ்கோவா அன்னையின் பாதத்திலே இந்த போலந்து நாட்டை சார்ந்த படை தளபதி ஜான் 2ஆம் சொபேஸ்கி வென்றெடுத்த அத்தனை படைக்கலங்களையும் போலந்து நாட்டினுடைய அந்த அற்புத போலந்தின் ராணி என அழைக்கப்படுகிற கருப்பு தாயின் பாதத்தில் வைத்து தன் மக்களை பார்த்து சொல்கிறார், இந்த அன்னையால் நாங்கள் ஜெபமாலையின் வழியாக வெற்றி அடைந்தோம் என்று சொல்லி. எனவேதான் இந்த அன்னையினுடைய பேரருளை இந்த உலகம் இன்னும் உயர்வாக பார்க்க தொடங்கியது. 1400ஆம் ஆண்டுகளிலிருந்து இன்று வரை கோடிக்கணக்கான மக்கள் செஸ்டோஸ்கோவா அன்னையை நோக்கி படையெடுக்கிறார்கள். இந்த அன்னையின் காட்சியை காண்பதற்காக சொல்கிறார்கள். இந்த அன்னையின் காட்சி நமக்கு சொல்லித் தருகிற அழகான பாடங்கள். 1, இந்த அன்னையின் முகத்தில் இருக்கிற காயம் எதை சொல்கிறது என்று சொன்னால், இதோ உன்னுடைய காயங்களை ஆற்றும் அன்னையாக நான் இருக்கிறேன் என்று தன்னுடைய காயத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார்கள். இயேசுவின் கையில் கொடுத்திருக்கிற நூல் என்பது அந்த நூலின் காட்சி இந்த உலகத்தில் மனிதனின் மீட்பையும் உனக்கு ஞானத்தை தருவேன் என் கரங்களை பற்றிக்கொள் என்ற உண்மையையும் சொல்கிறது. உலகத்தில் துன்பத்தோடும் வேதனையோடும் நெருக்கடியோடும் வாழ்கிற மக்கள் செஸ்டோஸ்கோவா அன்னையை நோக்கி குரல் எழுப்புகிறார்கள். அந்த குரலுக்கு பதிலையும் காண்கிறார்கள். இந்த அன்னையின் காட்சியின் வழியாக போலந்து நாடு தேசிய அன்னையாக இந்த அன்னையை கொண்டாடுகிறது. ஒவ்வொரு தேசத்திலும் தாய் மரியாளை இன்னும் இன்னும் உலகம் உயர்வாக பார்க்க தொடங்கியது. செஸ்டோஸ்கோவா அன்னையின் அற்புத காட்சியால் நாமும் நிறைக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம். அவள்தான் உன் அன்னையே, உனக்காய் ஜெபிப்பவளுமே, உன் ஆன்ம வாஞ்சையுமாய் இருப்பாள் அவள் என்றுமே. ஒரு போதும் மறவாமலே புவி மீது காத்திடுவாள். ஒரு போதும் மறவாமலே புவி மீது காத்திடுவாள். புகழ்வாய் மனமே, இசைப்பாய் கானமழை, பணிவாய் குலங்களே, மேரி மாதா சந்நிதியில். புகழ்வாய் மனமே, இசைப்பாய் கானமழை. அன்னையின் பல்வேறு பெயர்களை, பல்வேறு காட்சிகளை இந்த மாதம் முழுவதும் இந்த மரிய மாதா தொலைக்காட்சி வழியாக அற்புதத்தோடு அதை கண்ணுற்ற மக்களை இறைவன் தாய் மரியாள் வழியாக நம் வேதனைகளை அகற்ற சற்று நேரம் ஜெபிப்போம். அற்புத தாய் மரியே, எண்ணற்ற காட்சிகளால் உலகத்தை அழகுபடுத்தி இருக்கிறீர். வேதனையிலும் போர்களிலும் வாழ்ந்த மக்கள் விடுதலையை பெற்றிருக்கிறார்கள். கண்ணீரிலும் துயரத்திலும் வாழ்ந்த மக்கள் நிம்மதியை அடைந்திருக்கிறார்கள். இந்த நாட்களில் இந்த மாதம் முழுவதும் அன்னையை உம் அரும்பெரும் காட்சிகளால் சூழப்பட்ட எங்களுடைய இல்லமும் எங்களுடைய உள்ளமும்
வழியாக மீட்பை பெறுவதாக. எங்கள் குழந்தைகளுக்கு ஞானத்தையும் எங்கள் வீடுகளில் அமைதியையும் அளிப்பீராக. தாய்மரியே, உம் அன்பின் ஆசியால் எங்களையும் ஆட்கொண்டு வழிநடத்தும். ஆமேன். மீண்டுமாக இந்த மரியமாதா என்னும் இந்த தொலைக்காட்சி வழியாக நீங்கள் அற்புத தாயின் அருள் வரங்களை நிறைவாக பெற்றுக்கொண்டதற்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய அன்பையும் இந்த பிள்ளைகளுக்கு நிறைவாக அளிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தந்தை, மகன், தூயாவியின் பேராலே ஆமேன். கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். அருள் தேடி நாங்கள் உன் பாதம் பணிந்தோம். அன்பாகிய எமக்கு அருள் தாரும் அம்மா. அன்பாகிய எமக்கு அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.